கும்பகர்ணனின் இந்த தூக்கம் சோம்பேறித்தனத்தால் அல்ல, அது ஒரு சாபத்தின் விளைவாகும். அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தபோது பிரம்மா அவருக்கு வரம் கொடுக்க வந்தார். கும்பகர்ணனின் மகத்தான வலிமைக்கு அஞ்சிய தேவர்கள் சரஸ்வதி தேவியிடம் உதவி கோரினர். எனவே கும்பகர்ணன் வரம் கேட்கும் முக்கியமான நேரத்தில் சரஸ்வதி அவருடைய வார்த்தைகளை திரித்தார். கும்பகர்ணன் உண்மையில் இந்திராசனம், இந்திரனின் அரியணை என்று கேட்க விரும்பினார். ஆனால் அவர் வாயிலிருந்து நித்திராசனம், தூங்கும் படுக்கை என்ற வார்த்தை தவறுதலாக வெளிவந்தது. பிரம்மா கொடுத்த வரத்தை திரும்பப் பெற முடியாததால் இராவணன் தனது சகோதரனுக்காக கருணை வேண்டி மன்றாடினார். இராவணனின் வேண்டுகோளின் பேரில் சாபமானது மாற்றப்பட்டது. கும்பகர்ணன் 6 மாதங்கள் தொடர்ந்து தூங்கி ஒரே ஒரு நாள் மட்டும் கொடூரமான பசியுடன் விழித்திருப்பார் என்று அருளப்பட்டது. இராமரின் இராணுவம் இலங்கையை அடைந்தபோது கும்பகர்ணனை எழுப்புவது அசுரர்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. அவர்கள் மலைபோல் உணவுகளை வைத்தும் பேரிகைகள் அடித்தும் கூட அவர் எழவில்லை. இறுதியாக 1000 யானைகளை அவர் உடல் மீது ஓடவிட்ட பின்னரே அவர் விழித்தார். விழித்தெழுந்ததும் அவர் ஏராளமாக கிடைத்த விலங்குகளை உண்டார். அதன் பிறகு அவர் நேராக போர்க்களத்திற்குச் சென்றார். அங்கே அவர் பல வானரப் படைகளை தனது கைகளில் பிடித்து முழுங்கினார். போர் தொடங்குவதற்கு முன்பு கும்பகர்ணன் இராவணனிடம் சீதை லட்சுமி என்றும் ராமர் விஷ்ணு என்றும், எனவே இந்த யுத்தத்தில் நிச்சயம் வெற்றி பெற முடியாது என்றும் உண்மையை பேசினார். தனக்கு மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் தன் சகோதரனின் மீதுள்ள விசுவாசத்தால் அவர் போரிட தீர்மானித்தார். இறுதியில் ராமருடன் நடந்த போரில் ராமர் அவரது கைகள், கால்கள் மற்றும் இறுதியாக தலையை துண்டித்தார். கும்பகர்ணன் தனது அசைக்க முடியாத விசுவாசம் ஒருபோதும் உடையாத காரணத்தால் அவர் வெறும் அசுரனாக இல்லாமல் ஒரு துயரமான கதாநாயகனாகவும் நினைவு கூறப்படுகிறார்.